ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நோயின்றி வாழ நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த முகவாதம்னா என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம், அது வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி கிளியராக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பாஸ்கரன் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ இந்த முகவாதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன சார்? அதை முதல்ல கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாதம் அப்படிங்கிற வார்த்தையே பெராலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி, அதாவது மசில் தசைகள் செயலிழக்கிறது தான் வாதம். முகவாதம்னா முகம் மட்டும், முகத்தில் இருக்கிற தசைகள் மட்டும் பெராலிசிஸ் வாதம் மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறது தான் முகவாதம். யூஸ்வலாக அது ஒரு பக்கம் முகம் மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு சில சமயங்களில் ரொம்ப அரிதாக ரெண்டு பக்கமும் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு பக்கம் மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது தான் முகவாதம் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். இந்த முகவாதம் அப்படின்னா முகத்தில் இருக்கிற தசைகள் பற்றி நம்ம தெரிஞ்சிக்காத அவசியம். முகத்தில் ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு 43 தசைகள் இருக்கின்றன. இந்த 43 தசையும் வேலை செய்யும்போது தான் நம்முடைய முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கிறோம். சிரிக்கிறோம், அழுகிறோம், கண்ணை மூடுறோம், கண்ணை திறக்கிறோம், வாயை குவித்து விசில் அடிக்கிறோம், முத்தம் கொடுக்குறோம். எல்லா வேலைகளுக்கும் இந்த முகத்தில் இருக்கிற தசைகள் தான் முக்கியம். இந்த தசைகளுக்கு எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த தசைகளுக்கு ஒரு நரம்பு சப்ளை பண்ணணும். அது 7வது நரம்பு. நம்ம முகத்தில் 12 ஜதை நரம்புகள் இருக்கின்றன. அதில் 7வது நரம்பு காதுக்கு பின்னாடி இங்கே 5ஆக பிரியுது. நெத்திக்கு கண்ணை சுற்றி இருக்கிற மசில், இந்த பக்கம் மூக்கு, வாய், லிப்ஸிலே அது உதடு, அதுக்கப்புறம் இந்த தாடை, இங்கே இருக்கிற கழுத்து, இத்தனை மசிலும் ஒரு நரம்பு பிரான்ச் 5 பிரான்ச்சாக பிரிஞ்சு இங்கேருந்து கொடுக்குது. அது மூளையிலேருந்து வரும்போது காது உள் வழியாக இந்த பக்கமாக பின்னாடி மாஸ்டாய்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்து வழியாக முகத்தில் பரவுது. இந்த முகவாதம் முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் இந்த 7வது நரம்பு ஏதாவது ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டால் அப்போ நமக்கு முகவாதம் வருகிறது. இந்த 7வது நரம்பு எப்படிலாம் பாதிக்கலாம், இது வரைக்கும் கரெக்டாக எதனாலன்னு தெரியாது. யூஸ்வலாக எதுக்காக நான் சொல்லுவாங்க, 7வது நரம்பு ஒரு வைரஸ் கிருமி பாதிச்சதுன்னா அப்புறம் இந்த 7 மணி திடீர்னு காற்றுல எழுந்து பார்ப்பாங்க, ஒரு பக்கம் வேலை செய்யாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாக்க, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இழுத்துக்குது சார் எனக்கு அப்படிம்பாங்க. இப்போ இடது பக்கம் இழுத்துக்குது சார், காலையிலேருந்து இடது பக்கம் இழுத்துக்குது சார் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வலது பக்கம் வேலை செய்யலை, அதை சொல்ல தெரியாது அவங்களுக்கு, அவங்க இடது பக்கம் இழுத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முகவாதம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிற முகத்தில் இருக்கின்ற எக்ஸ்ப்ரெஷன், நம்முடைய உணர்வுகளை காட்டுகின்ற தசைகள் பெராலிசிஸ் ஆகிடுது, வேலை செய்யாமல் போகிறது தான் முகவாதம். அது முகத்தில் உள்ள 7வது நரம்பு அஃபெக்ட் பண்ணதால் வருகின்ற ஒரு சின்ன வியாதி. ஓகே சார். இது எப்படி சார் நம்ம சரி பண்ணலாம்? என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு? இது முதல்ல எதனால் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சில பேர் என்ன கேட்பாங்க, இந்த பஸ்ஸில் ஓரத்தில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க, கூல் காற்று காதில் பட்டதுனால வந்தது அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது நரம்பு ஒரு வைரஸ் கிருமி அஃபெக்ட் பண்ணதுனால வருது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஹெர்பீஸ் ஆஸ்டர், ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வருகின்ற வைரஸ் அந்த கிருமினாலேயும் இந்த நரம்பு அஃபெக்ட் பண்ணால் வரும். சில சமயங்களில் இந்த ரொம்ப ரேர் இதெல்லாம், இந்த நரம்பு ஒரு கட்டி அழுத்திக்கிட்டு இருக்குது, அல்லது மிடில் இந்த காது உள்ள நம்முடைய வச்சு அங்கே ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு வியாதி இருந்து அதுதான் அந்த நரம்பு வருகின்ற பாதையில் அதை அஃபெக்ட் பண்ணாலும் வரும். இதுக்கு தான் யூஸ்வலாக அது செல்ஃப் அதுவாக சரியாகக்கூடிய, செல்ஃப் லிமிட்டிங்னால் அதுவாகவே சரியாகக்கூடிய வியாதி இது. இருந்தாலும் முதல்ல எதனால் வருகிறது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அது எதனால் தெரிஞ்சால் அதை எதனால் வருகிறதோ அதை நம்ம சிகிச்சை கொடுத்தோன்னே சரியாயிடும். எதனாலேன்னு தெரியல, வைரஸ் தான் அப்படின்னாக்க 2 வாரத்திலேருந்து 3 வாரங்களுக்குள் அதுவாகவே சரியாகிவிடும். அதற்கான சில மருந்துகள் இருக்கின்றன. இப்போ வைரஸ்னால் வைரஸுக்கான மருந்துகள் இருக்கின்றன, அது ஆன்டிவைரல் தெரப்பி கொடுப்போம். அல்லது அது ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான சிகிச்சை என்னவோ, அது காதில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அதுக்கான சிகிச்சை. எதுவுமே இல்லாத பொழுது ஸ்டீராய்டு அப்படின்னு ஒரு வகையான மருந்துகள் நம்ம இருக்கின்றன. அது ஒரு ஷார்ட் டியூரேஷன், ரொம்ப நாள் கொடுக்க முடியாது. ஷார்ட் டியூரேஷன் ஸ்டீராய்டில் கொடுக்கும்போது அந்த நரம்பை சுற்றி சிறிது தண்ணீர் சேர்ந்து அதனால தாங்க அமுக்கிட்டு சின்ன ஓட்ட வழியாக வெளில வரும். அது
அந்த இடத்துல இருக்கிற அந்த எடிமான்னு சொல்கிறாங்க தண்ணீர் கலெக்ஷனை போக்குறதுக்காக அந்த மருந்து கொடுத்தாக்க சீக்கிரமாக விரைவாகும். பட் இது எல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் ஃபிசியோதெரப்பி, இயன்முறை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த நரம்பு அந்த தசைகளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான இயன்முறை சிகிச்சை கொடுப்பாங்க. அதை தவிர வீட்டில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஊதுகுழல் கொடுத்து அந்த முன்னெல்லாம் அடுப்புலாம் நம்ம ஊதி தானே செய்தாங்க, அவங்களுக்கு வரது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எங்கே ஊதுறோம், ஒன்றும் ஊதுறதில்லை. ஏன்னா ஃபுல்லாங்குழல் மாதிரி அந்த அடுப்பில் ஊதுகுழல் வச்சு ஊத சொல்லலாம். அல்லது வாயில் அந்த எந்த பக்கம் நமக்கு தசை வேலை செய்யலாம், அங்கே சூவிங்கம் அதை கொடுத்து மென்னுக்கிட்டே இருக்க சொல்லலாம், எக்ஸசைஸ் மாதிரி. அப்புறம் வாயில் விரல வச்சு 2 பக்கம் இழுத்துட்டு அழகு காட்ட சொல்லலாம். அப்போ அந்த மசில்லாம் மூவ் ஆகும். கண்ணை மூடி திறக்கிறது அதெல்லாம். இதில் எந்தெந்த மசில் எந்தெந்த வேலைகள் செய்கின்றன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கண்ணை மூடுறதுக்கு கண்ணை சுற்றி சர்க்குலா ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலிஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அது ஒரு தசை இருக்குது. அந்த தசை சுருங்கும் போது தான் கண்ணை மூடுறோம். அந்த தசை வேலை செய்யலைன்னா கண்ணு திறந்தே தான் இருக்கும், மூட முடியாது. நம்முடைய கான்ஸ்டண்ட்டாக இமைச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த இமைப்பது கம்மியாயிடும். அதனால் என்னாகும், இமைக்கும் பொழுது அந்த வாட்டர் தண்ணி கண்ணை சுற்றி தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது இமைச்சு அது ட்ரை ஆகாமல் பார்த்துக்குது. அது செய்யலைன்னா கண்ணீர் சுரப்பிலேருந்து வருகின்ற கண்ணீர் அது மாட்டுக்கு வழிஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது இமைப்பு கம்மியாகிடுது. அந்த இமைப்பு கம்மியாகிறதுனால வாட்டர் தண்ணி கண்ணிலேருந்து தண்ணி சொத்து சார் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் துடைக்கிறதுக்கும் வெளிச்சம் பட்டால் என்ன கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவாங்க, ஏன்னா மூட முடியாது. அப்போது அந்த காற்று பட்டு கண்ணில் புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட் படுக்கும்போது ஒரு கண்ணுக்கு ஒரு கவரிங் போட்டுட்டு வெளில போகும்போது கண்ணாடி போட்டுக்கிறதோ அல்லது ஒரு கவரிங் போட்டுக்கிறதுனால, ஏன்னா கண்ணை மூட முடியாதுங்கிறதுனால அவங்களால டஸ்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த மசாஜ் மாதிரி இங்கே கொடுக்குறது, இதெல்லாம் இயன்முறை சிகிச்சையில் வீட்டிலே செய்கின்ற இயன்முறை சிகிச்சை. அது தவிர ஃபிசியோதெரப்பி, அங்கேயும் போய் நாம் இந்த நர்வ் ஸ்டிமுலேஷன், மசில் ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் பண்ணுவோம். அது பண்ணாக்க 95% இது நன்றாகக்கூடிய ஒரு வியாதி. இதில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. மேல் பகுதி மட்டும் அஃபெக்ட் ஆகும், கீழ்ப்பகுதி அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி ஒரு பகுதி மேல் பகுதி அஃபெக்ட் ஆகாமல் கீழ்ப்பகுதி மட்டும் அஃபெக்ட் ஆகுது. நெத்தி சுருக்குனா சுருக்குவாங்க, ஆனால் ஈன்னு சொன்னால் செய்ய முடியாது அவங்களால. ஸோ ஒரு ஹாஃப் மட்டும் அது அப்போது அது முகத்தில் இருக்கிற ஃபேஷியல் பாலிசின்னு சொல்ல முடியாது. மேலே ரத்தம் பிரெயின் லெவலில் அதுக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குது அந்த 7வது நாள் வருகின்ற இடத்துல. அது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது 2வது 2 பக்கமும் அஃபெக்ட் ஆகும். அப்போ அவங்கள ஈன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பக்கம் ஈன்னு சொன்னால் இந்த பக்கம் வேலை செஞ்சால் போகும், 2 பக்கம் அஃபெக்ட் ஆகிடுச்சு ஈன்னு அப்படியே இருப்பாங்க. ஈன்னு சத்தம் போடுவாங்களே வழியே லிப்பு போகாது 2 பக்கமும். அது ரொம்ப குயிலியன் பாரி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, சார்காய்டோசிஸ், லெப்ரசி, அது மாதிரி சில முக்கியமான வியாதிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி வியாதிகள் வரும். லெப்ரசி ஒரு காலத்தில் இருக்கும்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் அஃபெக்ட் ஆகியிருக்கும். இந்த லெப்ரசி இந்த நரம்பை அஃபெக்ட் பண்ணும்போது இப்போ லெப்ரசி ரொம்ப ஒடுங்கி அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதனால் அது லெப்ரசினால் வருகின்ற ஃபேஷியல் பாலிசி ரொம்ப ரேராக தான் இருக்குது. மற்றபடி வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் காமனாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க திடீர்னு தூங்கி இருந்தோடனே ஒரு சைடு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி. இது வரத்துக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறி மாதிரி நமக்கு தெரியுமா, இது வந்தால் நம்ம கவனிக்கணும் இதுதான் வரப்போகுது அப்படின்ட்டு? இல்லை, அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி வரதில்லை. திடீர்னு இப்போ காத்தால நைட் நல்லா தூங்குறோம், காலையிலேருந்து மூக்கு அடைச்சி கோல்டு வருதுன்னு சொல்கிறோம், அது வைரஸ் இன்ஃபெக்ஷனில். அந்த மாதிரி திடீர்னு வர்றது தான் இந்த நரம்பு வியாதி தான். ஸ்ட்ரோக் மாதிரி எல்லாம் சடன் வருது, சடன் ஆன்செட்னு சொல்லுவாங்க. சடன் காலைல நைட் நல்லா தூங்கி சார், காலையில் இருந்தால் ஒரு பக்கம் தெரியல, ஒரு பக்கம் இழுத்துக்கு சார் அப்படின்னு வருவாங்க. அது சடனாக வருகின்ற ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். அது ஏன் காரணம் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வீலர் போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா அந்த 7வது நரம்பு அடிபட்டுச்சுன்னா இந்த முகத்தில் ஒரு பக்கம் இருக்க முகவாதம் வரலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, பர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். அதனால தான் தலையில் அடிபடாமல் இருக்கணும்னா ஹெல்மெட் போட்டு எனக்கு ட்ராவல் பண்ணுறது முக்கியம். ஏன்னா முக்கியமான காரணம் இன்னொன்று இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், அதில் கூட இந்த 7வது நம்ம அடிபட்டால் முகவாதம் வரும். ஓகே சார், இப்போ அது கட் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கு ஆனால் தீர்வு கிடையாது அப்படின்றீங்களா? கட்டுன்னு அப்படி ஆகாதம்மா, அது க்ரஷ் ஆகிடுச்சு, அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நரம்புகள் அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வரும்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். அது அதற்கான சிகிச்சை முறைகள்லாம் இப்போ இருக்குது, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இருந்தால் கூட நரம்பில் அடினா அது
கிட்டத்தட்ட பர்மனெண்ட் மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். வைரஸ் இன்ஃபெக்ஷனாக சுற்றி இருக்கிற தண்ணி சேருது, அந்த மேலே இருக்க கவரிங் மட்டும் போகுதுன்னா திரும்பி வரத்துக்கும் அல்லது அந்த சுற்றி இருக்க தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதர்வைஸ் அது டேமேஜ் அடிபட்டுடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வரும். ஓகே சார், நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிம்மா, வணக்கம்.